மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மானிய கோரிக்கையில் கழக அரசு செய்திட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து சொல்லி நீங்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பு சில கோரிக்கைகளையும் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தான் பேசினார். ஆனால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் எழுந்து பல்வேறு விளக்கங்களை தந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதைப் போல ஆதிதிராவிட மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யாததை போலவும் 25 ஆண்டு காலம் அந்த துறையை திமுக அரசு செயல்படுத்தாமல் விட்டதை போலவும் அந்த நிதி செலவினங்களை முழுமையாக அறிந்தோ அல்லது தெரிந்தோ அரசு ரீதியாக பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். அது பதிவாகியிருக்கிறது, ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்பது, முதலில் இந்தியாவில் தீப்பிடித்து எரியாத காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதற்கு திட்டமிட்டு முதலில் திறந்தது யார்? எந்த அரசு? எலிக்கு ஒரு வலை உண்டு, குருவிக்கு ஒரு கூடு உண்டு. பாழாய்ப்போன இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மலையிலே நனைகிறார்கள், தீயிலே கருகிறார்கள் என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை இந்தியாவின் முதலில் காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தது கழக அரசு. பாபுஜி ஜெகஜீவன் ராம் டெல்லி அமைச்சர், அவரை அழைத்து வந்து அதை திறப்பு விழா நடத்தினார். டெல்லி சென்று பாரத பிரதமர் இந்திராவிடம் சொன்னார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைத்தார், சென்றேன், திறந்தேன் என்று பாரத பிரதமர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வீடு கட்டும் திட்டத்தை தான் இந்தியா முழுவதும் கொண்டு வந்தார் என்பதும் வரலாறு. மற்றொன்று, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். நான் பாசமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்கிறேன், ஒரு சமூகத்தில் அந்தஸ்து என்பது ஏற்றளவில் சொல்லளவில் அல்ல. கோயிலுக்குள் போக முடியாது என்ற நிலை ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக என்ன சாதித்து விட்டது என்று கேட்கிறீர்களே. கோயிலுக்குள் நுழைய முடியாத தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அரங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வெளிநாட்டில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அம்பேத்கர் பெயரில் அயலக வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயிலும் திட்டம். எனவே முதல் அக்கு வரை ஆதி திராவிட மக்களுக்கு நன்மை செய்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்கிறேன்.